வணக்கம் நண்பர்களே. ஒளியின் பாதை ஆன்மீகம் என்றால் இருளின் நிழல் அமானுஷ்யம். கடந்த அத்தியாயத்தில் என்ன நடந்தது என்பதை ஒருமுறை சுருக்கமாக பார்த்து விடுவோம். 20 வருடங்களாக திறக்கப்படாத தன் தாத்தாவின் பழைய வீட்டிற்குள் நள்ளிரவில் நுழைகிறான் கார்த்திக். அங்குள்ள பூஜை அறையில் அகல் விளக்கின் வெளிச்சத்தில் பாதி கருகிய முகத்தோடு கண் குழிகள் இருண்டு போயிருந்த ஒரு அகோர உருவம் அவனையே வெறித்து பார்த்தது. அடுத்த நொடி அவனது தோளில் ஒரு குளிர்ந்த கை அழுத்த வீட்டின் பிரதான கதவு டமார் என்ற பெரும் சத்தத்துடன் சாத்தி கொண்டது. கார்த்திக் அந்த இருட்டறையில் முழுமையாக சிக்கிக் கொண்டான். இப்போது அந்த காரிருளில் கார்த்திக் என்ன ஆனான்? அந்த உருவம் அவனை என்ன செய்தது? தாத்தாவின் வீட்டில் உள்ள ரகசியம் என்ன? இந்த திகில் பயணத்தை தொடரும் முன் உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த அமானுஷ்ய பயணம் உங்களை சீட்டின் நுனிக்கே கொண்டு வந்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் தட்டிவிடுங்கள். அப்போதுதான் அடுத்தடுத்த அத்தியாயங்களின் திகில் உங்களை உடனடியாக வந்தடையும். உங்கள் ஆதரவுதான் இதுபோல பல சுவாரஸ்யமான கதைகளை தர எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கம் அளிக்கும். தயாரா? வாருங்கள், அந்த இருண்ட வீட்டுக்குள் நாமும் நுழைவோம். அத்தியாயம் 2. இருளின் குரல். கார்த்திகின் தோள்பட்டையில் அழுத்திய அந்த குளிர்ந்த கை அடுத்த நொடி அவனை ஒரு பலத்த சூறாவளியைப் போல பிடித்து பின்னால் இழுத்து வீசியது. காற்றில் தூக்கி வீசப்பட்ட கார்த்திக் சுவரில் பலமாக மோதி தரையில் விழுந்தான். அவனது கையில் இருந்த கைபேசி தூக்கி வீசப்பட்டு அதிலிருந்து வந்த சிறு வெளிச்சமும் அணைந்தது. அதே வினாடி பூஜை அறையின் கதவும் டமார் என சாத்திக் கொள்ள அந்த நீண்ட ஹால் இப்போது முழுமையான பயங்கரமான இருளில் மூழ்கியது. இருள், அது வெறும் வெளிச்சமின்மை அல்ல. அங்கு உயிரை குடிக்கும் கொடூரமான ஏதோ ஒன்று அவனோடு அந்த இருட்டறையில் அடைபட்டிருக்கிறது என்பதை அவனது உள்ளுணர்வு அலறியது. பயத்தின் உச்சத்தில் இருந்த கார்த்திக் இருட்டிலேயே சுவரை தடவி எழுந்து பிரதான கதவை நோக்கி ஓடினான். கதவின் இரும்பு பிடியை 2 கைகளாலும் பிடித்து வெறித்தனமாக இழுத்தான். திற, ப்ளீஸ் திற என்று முனகியபடியே முழு பலத்தையும் பிரயோகித்தான். ஆனால் 20 யானைகள் சேர்ந்து தள்ளுவது போல் அந்த மரக்கதவு வெளியே இருந்து பலமாக அழுத்தப்பட்டிருந்தது. அது ஒரு அங்குலம் கூட நகரவில்லை. அப்போது அவனது வலது கையில் கட்டியிருந்த சிவப்பு நிற காசி கயிறு நெருப்பாய் சுட ஆரம்பித்தது. தீக்காயம் படுவது போன்ற அந்த எரிச்சல், ஏதோ ஒரு கொடிய தீய சக்தி அவனை மிக அருகில் நெருங்கிவிட்டதை அந்த புனிதமான கயிறு எச்சரிப்பது போல் இருந்தது. சலக் சலக். திடீரென்று அவனது பின்புறம் அந்த பரந்த இருளில் சலங்கை ஒலி கேட்டது. அது சாதாரண சலங்கை அல்ல. கனமான பித்தளையாலான தண்டைகள். தரையில் உரசும் அந்த சத்தம் மாடிப்படிகளில் இருந்து மெதுவாக கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தது. யாரோ மிகவும் நிதானமாக ஒவ்வொரு படியிலும் கால் வைத்து இறங்கி அவனையே நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவனுக்கு வேறு வழி தெரியவில்லை. அங்கேயே நின்றால் அந்த இருண்ட உருவத்திடம் சிக்கிவிடுவோம் என்று உணர்ந்தான். சுவரை தடவியபடியே வீட்டின் வரைபடம் நினைவில் இருக்க ஹாலின் வலதுபுறம் இருந்த தன் தாத்தாவின் நூலக அறைக்குள் புகுந்து அவசரமாக கதவை உள்ளே தாழிட்டான். நெஞ்சை பிடித்துக்கொண்டு கதவிலேயே சாய்ந்து நின்றான். அவனது மூச்சுக்காற்று மட்டுமே அந்த அறையில் சத்தமாக கேட்டது. ஜன்னல் வழியே அடித்த மின்னல் வெளிச்சத்தில் அறைக்குள் இருந்த பழைய செக்கு மர மேஜை கண்ணுக்கு தெரிந்தது. அதன் மேல் ஒரு சிம்னி விளக்கும் தீப்பெட்டியும் இருந்தது. நடுங்கும் கைகளால் தீக்குச்சியை உரசினான். முதல் 2 குச்சிகள் அணைந்தன. 3ஆவதாக உரசும்போது ஷ என்ற சத்தத்தோடு குச்சி பற்றி கொள்ள விளக்கை ஏற்றினான். மஞ்சள் நிற வெளிச்சம் அந்த சிறிய அறையை நிரப்பியது. அந்த வெளிச்சத்தில் மேஜையின் மேல் ஒரு பழைய தோல் பைண்டிங் செய்த புஸ்தகம் இருப்பதைக் கண்டான். அது அவனது தாத்தா எழுதிய குறிப்பேடு. அதன் மேல் நிறைய புழுதி படிந்திருந்தது. அதை தட்டிவிட்டு திறந்தான். முதல் பக்கத்திலேயே அவனது தாத்தாவின் கையெழுத்தில் சிவப்பு மையால் எழுதப்பட்டிருந்த வாசகம் அவனை உலுக்கியது. இந்த குறிப்பை வாசிக்கும் என் இரத்த சம்பந்தமே, உன்னை வரவேற்கிறேன். ஆனால் எச்சரிக்கை, நான் உபாசனை செய்த ஸ்ரீ சக்கரத்தின் சக்தியை அடைய மாய வித்தைகள் கற்ற அகோரி ஒருவனின் ஆவி இந்த வீட்டில் அலைந்து கொண்டிருக்கிறது. பல நாட்கள் போராடி எனது தவ வலிமையால் அவனை அந்த பூஜை அறையில் பந்தனம் செய்துள்ளேன். எக்காரணம் கொண்டும் அந்த பூஜை அறை கதவை திறந்து விடாதே. கார்த்திகின் ரத்தம் உறைந்து பனிக்கட்டியானது. அவனது மூளை ஒரு கணம் வேலை செய்வதை நிறுத்தியது. தான் பூஜை அறையை திறக்கவில்லை. தான் உள்ளே நுழையும் முன்பே அது திறந்திருந்தது என்பது அவனுக்கு இப்போது புரிந்தது. அப்படியானால் பூஜை அறையில் சம்மணமிட்டு அமர்ந்திருந்த அந்த பாதி கருகிய முகம், அது அந்த அகோரியின் ஆவி. அந்த பந்தனம் உடைந்து விட்டது. அவன் இதை வாசித்து முடித்து நிமிர்ந்த அதே வினாடி அவன் சாய்ந்து நின்றிருந்த அந்த நூலக அறையின் கதவு வெளியே இருந்து மெதுவாக தட்டப்பட்டது. டக் டக்
கார்த்திக் மூச்சை அடக்கினான். சிம்னி விளக்கின் தீபம் காற்றில்லாமல் படபடவென ஆடியது. வெளியே இருந்து ஒரு கரகரப்பான, பல வருடங்களாக தண்ணீர் குடிக்காத வறண்ட தொண்டையில் இருந்து வருவது போல் ஒரு குரல் ஒலித்தது. கார்த்திக், நான் தாத்தா கூப்பிடுறேன், கதவை திறடா. தொடரும்.